ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி வைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் துவரம் பருப்பு எடுத்து கழுவி அதில் சின்ன வெங்காயம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். நம்ம போட்ட பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், மிளகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பூண்டு சாம்பார் பருப்பில் போடுறதோட தட்டி போடுறது தான் இந்த சாம்பாருக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு வெந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படியே கரண்டிலேயே வெட்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டா நீங்கள் கத்தி வச்சு வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலா தூளும் சேர்க்காதனால பச்சை மிளகா, காஞ்ச மிளகா மட்டும்தான் காரம். இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு 4-5 மிளகா கிள்ளி சாம்பாருக்கு நம்ம எந்த ஒரு மசாலா தூளும் சேர்க்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த காரமே போதும். பசங்க சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு காரம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்த அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சிருச்சு. இப்போ மசிச்சதுக்கப்புறம் நாம் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் தண்ணியாக தான் இருக்கும் இந்த சாம்பார். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைச்சியில் சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிக்கும் போது நம்ம புளி கரைச்சலாம் சேர்த்தாச்சு. நம்மளோட மிளகாய் கிள்ளி சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சாம்பார் பாருங்கள் என்ன அருமையாக கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம வச்ச மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ.